ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ஏன் ஃபஸ்ட்டு நம்ம மொட்டை போடுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ரியோ கிங் விளாக்ஸ். ஃபஸ்ட்டு மொட்டை நம்ம ஆன்மீக ரீதியாகவும் நம்ம பார்க்கலாம், சயின்டிஃபிக் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 வயசுக்குள்ளே போடணும் அப்படிங்கிறாங்க. 2வது வயசு போடக்கூடாது, அந்த ஆட் நம்பர்ஸில் மொட்டை போடணும் அப்படிங்கிறாங்க. 1 வயசுலேயுமே நம்ம 7, 9, 11 மாதங்களில் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைகள் பனிக்கூடத்தில் இருக்கும்போது நிறைய நீர்லேயே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதிலே தான் யூரினேட் பண்ணுவாங்க குழந்தைகள். அந்த தண்ணியிலே தான் அவங்க மிதந்துட்டுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வயிற்றில் நிறைய அழுக்கு சேகரித்து இருக்கும். அப்போ நம்மளுடைய உடம்புல உள்ள அழுக்கு எல்லாமே குழந்தைகளோட மலம் வழியாக வெளியே வந்துடும். ஆனால் தலையில் உள்ள அழுக்கு மட்டும் எப்போவுமே வெளியே வராது. அது எப்படி வெளியே நம்ம எடுப்போம் அப்படின்னா, இந்த முடி வளர்றதில்ல, அது வழியாக தான் அந்த அழுக்கு வெளியே வரும். ஸோ நம்ம முடியை எடுக்க தான் நமக்கு அந்த தலையில் உள்ள அழுக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம மொட்டை கண்டிப்பாக போடணும். ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு குல வழக்கப்படி வேறுபடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசனுக்காக தான் நம்ம தலைமுடி கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு அது ஒரு முறையாகவே கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதத்தில் முடி எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.